உண்டால் வயிறு நிறையும், அழகு நிறைந்தால் வாழ்க்கை வளப்படும். அழகுக்கு வந்தனம் செய்வோம். அன்புடன் உங்கள் மகா. தாய்க்கு அவளோட கருவுல இருக்கிற அந்த சேயையும் நாம சேர்க்கிற ஒரு இனிமையான பந்தத்தை கொண்டாடுறது தான் இந்த சீமந்தங்க. எத்தனையோ சீமந்தம். அந்த சீமந்தம் அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு எப்படி நம்ம ஒரு புது விதமான டிஃப்ரெண்டான ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? எவ்வளோதான் நம்ம அழகாக இருந்தாலும் அவங்களோட அந்த ஸ்பெஷல் டே அப்படின்னு சொன்னால் அது வந்து பாருங்கள் அந்த சீமந்த நாளாக தான் இருக்கும். ஸோ வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு அந்த ஹாப்பி ஃபீலிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பெண்ணுக்கும் அவங்க வயத்தில் வர்ற அந்த கருவுக்கும் சேர்ந்தே தானே நம்ம தரோம். நிறைய பாருங்களேன், நம்ம ஊரில் சீமந்தத்தை ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுறோம். பட் இதே சவுத் ஆப்பிரிக்காலாம் பார்த்தீங்கன்னா தாய் கருவுற்ற 6வது மாதம் அவங்க வந்து அந்த சீமந்தத்தை கொண்டாடுவாங்கங்க. பட் இதெல்லாம் ஃபாரின்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பாருங்கள், இதில் வந்து இது சவுத் ஆப்பிரிக்காவில் ரொம்ப சீக்ரெட்டாக இந்த மாதிரி சீமந்த விழாவை யாருக்கும் சொல்லாமல் அப்படி கொண்டாடுவாங்கங்க. ஸோ சில பாருங்கள் ஃபாரின்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்காலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கே தெரியாத சர்ப்ரைஸாக ஒரு பேபி ஷவர் கேக்கோட அவங்கக்கிட்ட சொல்லாதே அவங்க வீட்டுக்கு வந்து அந்த கேக்கெல்லாம் வெட்டி ஒரு பெரிய ஃபங்க்ஷனாகவே அதை செலிப்ரேட் பண்ணுவாங்கங்க. அதுக்கு தான் பேபி ஷவர் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இதே பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த 1 இயருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சீமந்தோங்கிற ஒரு செரிமனி அவங்க கொண்டாடுவாங்கங்க. திபெத்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதம் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் கொண்டாடுவாங்களாங்க. ஸோ சீமந்தோன்னு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கொண்டாடினாலும் சரி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம கொண்டாடினாலும் சரி, எல்லா நாட்டிலையும் ஃபாலோ பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தாய்மை அடைஞ்ச அந்த பெண்ணுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி அழகு பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணி அவங்கள ஒரு சந்தோஷமாக ஒரு மங்களகரமாக கை நிறைய வலையில் போடுறத பார்த்து அந்த பெண்ணை சந்தோஷப்படுத்துறது தான் அந்த பேபியையும் சரி அந்த அம்மாவையும் சரி சந்தோஷப்படுத்துகிற ஒரு விஷயமாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியிலையும் அப்படி தானே இந்த சீமந்த ஹேர் ஸ்டைல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஹேர் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் பல விதமான ஹேர் ஸ்டைல் பண்ணலாங்க. அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லா முடி கொட்ட ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு வந்து. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க குழந்தை பிறந்தாலும் சரி, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் சரி, என்னோடய ஹேரெல்லாம் நல்லா ஃபால் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்கங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹேர் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டட் ஷாம்பூ அண்ட் அந்த ஹேர் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது அவங்க ஹேர் ஸ்பா, ஆயில் மசாஜ் அண்ட் டீப் கண்டிஷனர் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பாருங்க, இவங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரூட்ஸோட ஜடமால பண்ணியிருக்கோம். லைக் அவங்களுக்கு வந்து அந்த டாப்பில் அதே ஒரே ஒரு ட்ரெடிஷ்னலாக அவங்களுக்கு பூ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களோட சாரீ காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்டாக ஒரு ஃப்ளார் வச்சுட்டு கோல்டன் மெரூனும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் பைனாப்பிள் அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரம்பூட்டானு, லிச்சி அண்ட் கிரேப்ஸு, ஆஸ்திரேலியன் கிரேப்ஸு, ஃப்ரூட்ஸ், ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு, எல்லா விதமான அந்த ஃப்ரூட்ஸ், அந்த பொமோகிரானேட் எல்லாம் வச்சு இவங்களுக்கு ஃப்ரூட்டால் அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் பாருங்கள் சென்டிமெண்ட்டாக கிருஷ்ணர், அதாவது கண்ணன், தவிழும் கண்ணன் வந்து முதல்ல இவங்க தலையில் இவங்களோட ஹேர் ஜடையில் வந்துட்டாங்க. அதே மாதிரி அழகாக கிருஷ்ணர் மாதிரியே ஆண் குழந்தை அவங்களுக்கு பிறக்கும் அப்படிங்கிறது சென்டிமெண்ட்டாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பாருங்கள், தவழும் குழந்தை உண்மையிலேயே பிறக்க போகுதுங்கிறதுனால இவங்க லைக் பண்ணிக்கிட்ட இந்த ஃப்ரூட்ஸ் தான் வேணும் கான்செப்ட் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரூட்ஸால் கிருஷ்ணரை வச்சு இவங்களுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
லைக் உங்களுக்கு வங்கி பின்னல் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அண்ட் நாக ஜடை ரொம்ப அழகாக லைக் பண்ணி அவங்க பண்ணிப்பாங்க இந்த மாதிரி சீமந்தத்துக்கெல்லாம். அண்ட் முத்துவாலேயே அலங்காரம் பண்ணி முத்து ஜடையாக கொண்டு வந்து பண்ணி விடுவோம் அவங்களுக்கு. அண்டு சம்டைம்ஸ் வெல்வெட்லாம் வச்சு அதில் ஜுவல்லரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்களோட காஸ்டியூம்ஸு ஜுவல்லரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அவங்களுக்கு கொண்டு வரலாம். இப்படி பல விதமான அலங்காரங்கள்லாம் என்ன மாதிரி அவங்களோட ஐடியா இருக்கோ அதை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க மனசில் என்ன ஹேர் ஸ்டைல் நினைக்கிறாங்களோ அதை அவ்வளவு அழகாக தத்ரூபமாக அவங்களுக்கு அந்த ஸ்டைல் பண்ணி விடுறது எங்களுடைய கடமைங்க. தனக்கு பிறக்க போற மகனையோ இல்ல மகளையோ தன்னுடைய அன்பால ஆள போற இந்த தாய்க்கு எப்படி சூப்பரான பழத்தாலேயே அலங்காரம் பண்ண ஹேர் ஸ்டைலை போட்டு கொண்டாடிட்டோம் இல்லையா? இந்த ஹேர் ஸ்டைலை பார்த்த உடனே கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமே தன்னோட சீமந்தத்துக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கணுன்ற ஆசை இருக்கு இல்லையா? வாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அழகழகான ஹேர் ஸ்டைல் பண்ண நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற பியூட்டி டிப்ஸ் என்னன்னா, உங்களோட முடி ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னு சொன்னால் குன்றி மணி அப்படின்னு இருக்கு இல்லையா? அதனோட அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதனோட நீங்கள் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் எண்ணெயில் இதை எல்லாத்தையும் அப்படியே போட்டு 1 வீக் லைட்டாக உங்களுக்கு அந்த வெதுவெதுப்பான சூரிய வெளிச்சத்தில் வெயிலில் வச்சு காய வச்சு அதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கிட்டு வீக்லி ட்வைஸு அந்த எண்ணெயால் ஹேரில் ஆயில் மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 45 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ண உடனே பிராண்டட் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணி பாருங்களேன். உங்களோட முடி மிக்க ஃபால் வந்து இமீடியட்டாக ஸ்டாப் ஆகி நல்ல முடி வளர ஆரம்பிச்சிடும். என்ன நேயர்களே, ட்ரை பண்ணுறீங்களா? நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே இதே நேரத்தில் வேற ஒரு புது ப்ரோக்ராமோடு சந்திப்போம்.